ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி நடந்துட்டுங்க. இப்போது மேசராசிக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம்? சில சங்கடங்கள் எல்லாமே மேசராசிக்கு இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கும் மேச லக்னக்காரர்களுக்குமே இருக்கும். ஏன்னா சனி பகவான் மேசராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்காரு. தூக்கம் குறைவு, தூக்கம் நிம்மதியாக இருக்கவே இருக்காது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய தலையணைக்கு கீழே கொஞ்சம் மருதாணி எடுத்து ஒரு வெள்ளை துணியில் கட்டிக்கோங்க. அதை தலையணைக்கு கீழே வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பயணங்கள் போகும்போது, அதாவது ஒரு லாங் டூர் இதுமாதிரிலாம் போகிறப்போ ரொம்ப கவனமாக போங்க. முக்கியமாக உங்களுடைய ஏடிஎம் கார்டு, பணம் இதெல்லாம் ரொம்ப பத்திரமாக கவனமாக உங்களுடைய கையில் வச்சுக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கிட்ட அவங்க கையில் கொடுத்து வைங்க. சரிங்களா? இப்போ இதுமாரி பண்ணிங்கன்னா பணம் விரயமாகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த பர்ஸே காணாமல் போகாமல் உங்களுடைய கைகளிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அதிகப்படியான ஒரு தொகை இருந்ததுன்னா அதை உங்களுடைய மனைவியின் பேரிலோ இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளின் பேரிலோ அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையான சொற்ப அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பொருளாதாரம், அதாவது தினசரி அதாவது பண வரவுகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதான் சொல்கிறது என்னென்னா 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேச்சுவார்த்தையில் கவனம் தேவையில்லாமல் பேசி சங்கடத்தில் மாட்டிக்குவீங்க. அதனால் உங்களுக்கு மீறி சில நேரத்தில் அந்த வார்த்தைகள்லாம் போகும்போது நீங்கள் தயவுசெய்து சைலண்ட் ஆகிடுங்க. இதுதான் பரிகாரம். அதுக்கப்புறம் குடும்ப நபர்கள்ட்ட ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. எப்போவுமே ஒரு கோபப்பட்டு பேசுகிறதோ, ஏன்னா மேசராசிக்காரங்க கொஞ்சம் கோபமாக தான் இருப்பாங்க. கோபப்பட்டு பேசும்பொழுது என்ன ஆகுன்னா வார்த்தைகள் விட்டுருவோம். அப்போது ரொம்ப இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக நிதானமாக இருந்துக்கோங்க. அது மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுங்க. அப்போது உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய பாதத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம், சனி பகவான் இப்போதைக்கு சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த 12ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல பாதம்னு சொல்லுவோம். பாதத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெளில போயிட்டு வந்தீங்களா பாதத்தை கழுவி க்ளீனாக வச்சுக்கோங்க. பாதத்தில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இதேமாதிரி சுத்தமாக வச்சுக்கோங்க. வெளில நடக்கிறப்பையும் சரி தான். இல்லை வீட்டுக்குள்ளே சில பேர் பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டால் நடக்கிறாங்க. இதேமாரி கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பாதத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. புது ட்ரெஸ் தினசரி குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக அயன் பண்ண ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவலில் உங்களை கொண்டு போகும். ஓகேங்களா? 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுகளில் அதாவது பணம் நீங்கள் கொடுத்தாலும் சரி தான், வாங்கினாலும் சரி தான், அதுக்கு கரெக்டாக ஒரு ஆதாரமாக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை என்ன நடக்கும் அப்படின்னா, கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துருவீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இவ்வளவு, ஆனால் நீங்கள் இவ்வளோ தான் கம்மியாக கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே கவனமாக வச்சுக்கோங்க. இதுமாரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பரிகாரங்கள் தான் இது. அதுக்கப்புறம் யாராவது உங்கள்கிட்ட உணவுகள் கேட்டால் தயவுசெய்து உணவுகளும் அதோட தண்ணீரும் வாங்கி கொடுங்க. மிகப்பெரிய பரிகாரம் இது இருக்கும். இதேமாரி சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பார்வையில் இருந்தும் அவருக்கு நல்ல விஷயம் பண்ணுறதுங்க. இது எல்லாமே அவர் மனமகிழ்வோடு இருப்பார். அப்போது இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த சிறு சிறு சங்கடங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.